ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோலிஸ்டிக் லைஃப் வித் உஷா யூடியூப் சேனல். இன்னைக்கு டாபிக் வந்து சைக்காலஜியில் அட்டென்ஷன் கவனம் பற்றி பார்க்க போகிறோம். பிஎட்ல கல்வியில் உளவியல் சைக்காலஜி இன் எஜுகேஷனுங்கிற சப்ஜெக்ட் இருக்குது. இதில் கவனங்கிற யூனிட் இருக்குது. இப்போ சைக்காலஜி உளவியல் ரீதியாக கவனம் அப்படின்னா நமது மூளை ஆயிரக்கணக்கான தகவல்கள் இருந்து குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து அதன் மீது கவனம் செலுத்துகிற ஒரு செயல்முறை. இப்போ ஃபஸ்ட்டு வாட் இஸ் அட்டென்ஷன், கவனம் என்றால் என்னன்னு பார்க்கலாம். நமது 5 புலன்கள் இருக்கு இல்லையா, ஐம்புலன்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இதெல்லாம் வழியாக ஒவ்வொரு நொடியும் லட்சக்கணக்கான தகவல்கள் இன்ஃபர்மேஷன் நம்ம மூளைக்கு போகுது. ஆனால் நம்ம மூளை எல்லாத்தையும் கவனிக்காது. எதை நம்ம முக்கியம்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் பிரித்தெடுக்கிற ஃபில்டர் தான் கவனம், அட்டென்ஷன். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் அட்டென்ஷன், கவனத்தின் வகைகள். ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவனம், செலக்டிவ் அட்டென்ஷன். செகண்ட் ஒன் நீடித்த கவனம், சஸ்டைன் அட்டென்ஷன். தேர்ட் ஒன் பகிர்ந்தளிக்கப்பட்ட கவனம், டிவைடட் அட்டென்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கவனம் அப்படின்னா ஒரு கூட்டமான இடத்துல இருக்கோன்னா அங்கே நம்மளோட ஒரு ஃப்ரெண்டோட வாய்ஸை மட்டும் பிரித்து செப்பரேட் பண்ணி கேட்குறது. செகண்ட் ஒன் நீடித்த கவனம் அப்படின்னா ஒரே வேளையில் நீண்ட நேரம் கவனத்தை சிதற விடாமல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், படிச்சுட்டு இருக்கோன்னா அதில் ஃபுல் கவனம் இருக்கிறது, ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோன்னா அதில் ஃபுல் கவனம் இருக்கிறது. தேர்ட் ஒன் பகிர்ந்தளிக்கப்பட்ட கவனம் அப்படின்னா ஒரே நேரத்தில் 2 வேலையை செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், பேசிக்கிட்டே சமைக்கிறது. உண்மை என்னன்னா நம்ம மூளை ஒரு வேலையிலிருந்து இன்னொன்றுக்கு வேகமாக மாறுதே தவிர ரெண்டையும் ஒரே நேரத்தில் கவனிக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ராக்ஷன், கவனத்தை சிதறடிக்கும் காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், என்னென்னா ஃபோனு, நோட்டிஃபிகேஷன், சோஷியல் மீடியா, இதெல்லாம். செகண்ட் ஒன் உடல் சார்ந்தவை, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது, இதெல்லாம். தேர்ட் ஒன் மனம் சார்ந்தவை, பாஸ்ட்டை பற்றிய நினைவு, அப்புறம் ஃப்யூச்சர் பற்றிய கவலை, இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். பகவத்கீதையில் அத்தியாயம் 6 ஸ்லோகம் 26, அலைப்பாயும் கவனத்தை நிலைநிறுத்த. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிலையில்லாததும் சஞ்சலமானதுமான இந்த மனம் எந்தெந்த காரணங்களால் வெளிநோக்கி ஓடுகிறதோ அந்தந்த இடங்களில் இருந்தெல்லாம் அதை தடுத்து மீண்டும் செய்யும் வேலையிலேயே நிலைநிறுத்த வேண்டும். விளக்கம் என்னன்னா, கவனங்கிறது ஒரு இடத்துல அப்படியே நிற்கிறது கிடையாது. அது ஓடும்போது அதை பிடிச்சு மறுபடியும் இழுத்து வரணும். இதுதான் உண்மையான கவனம். கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட பயிற்சி மூலம் எதையும் சாதிக்கலான்னு சொல்கிறாரு. நம்ம எதையும் கவனிக்க முடியலன்னு கவலைப்படுறதை விட ஒவ்வொரு டைமும் கவனம் சிதறும் போது அதை மீண்டும் இழுத்து வரும் பயிற்சியே நம்மளை மேதையாக்கும். நெக்ஸ்ட் வந்து கவனத்தை அதிகரிப்பது எப்படி, டிப்ஸ் டு இம்ப்ரூவ். ஒரு நேரத்தில் ஒரு வேலை, சிங்கிள் டாஸ்கிங், மல்டி டாஸ்கிங் செய்யாமல் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் மட்டும் ஈடுபடணும். செகண்ட் வந்து 20 நிமிட விதின்னு சொல்லுவாங்க. மனித மூளையால் சராசரியாக 20 முதல் 40 நிமிடம் தான் ஒரு விஷயத்தில் ஆழமான கவனம் செலுத்த முடியும். ஸோ சின்ன கேப் விட்டுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்ட் வந்து சுற்றுச்சூழல், நம்ம வேலை செய்கிற இடத்த சுத்தமாகவும் அமைதியாகவும் வச்சுக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் நம்ம கவனத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ எங்கே நம்ம கவனம் இருக்கோ அங்கே தான் நம்ம ஆற்றல், ஃபுல் எனர்ஜியும் அங்கே இருக்கும். Tell me to what you pay attention and I will tell you who you are. Your attention shapes your reality. Attention is the doorway to awareness. Attention is more valuable than time because it directs your time.